பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 12வது நாள் அலுவல் கூட்டம் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க தொடங்கியது. இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்களின் வினாப்படைகள், நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகளும் இடம்பெற்றன. அவ்வப்போது முதலமைச்சர் ரங்கசாமியும் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். இன்றைய கூட்டத்தொடர் முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சி உருவாக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பளம் உயர்த்தி 18,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றார். NHM செவிலியர்களுக்கு 15,000 ரூபாயும், டெக்னீஷியன்களுக்கு 10,000 ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படும் என்று கூறிய அவர், சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார். சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். கூட்டுறவு நிறுவனங்களும் தற்பொழுது மேம்பட்டு வருகிறது. லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையும் உடனடியாக திறக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச பஸ் பாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் பொருளாதார மற்றும் சைபர் குற்றம் அதிகரித்து வருகின்றது. CBCID போலீசார் தற்பொழுது பொருளாதார குற்றங்களை கண்டறிந்து வருகின்றனர். பொருளாதார குற்றம் செய்பவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நீட் பயிற்சி பெற 585 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் 2, கிராமப்புறங்களில் 2 மற்றும் காரைக்காலில் 1 நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். பள்ளி மாணவிகளுக்கு இலவச சீருடை, இலவச சைக்கிள், லேப்டாப் போன்றவை வழங்கி வருகின்றோம். இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு காலணி மற்றும் புத்தகப்பை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், மாணவிகளை கண்காணிப்பதற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை திட்டமும் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். ஏனும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் டெல்லியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மத்திய அரசின் அதிகாரிகளை சந்திக்க புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். டெல்லியில் வெள்ள மேலாண்மை, போக்குவரத்து மேம்பாட்டு பணிகள் மற்றும் மத்திய நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகளை சந்தித்து மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாமின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் ஏனாமில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்தில் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கையை புதுவை அரசு மேற்கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் MLA ரமேஷ் பரம்பத் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று பூஜ்ய நேரத்தில் பேசிய மாகே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத், புதுவை பல்கலைக்கழகத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு அட்மிஷன் கிடைப்பதற்கு கடினமாக இருக்கிறது.
மறு மதிப்பீட்டிற்கான விண்ணப்பங்களில் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்கள் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டிய நிலைமையுள்ளது. மதிப்பு சான்றிதழில் நிறைய தவறுகள் வருகின்றன. ஆன்லைனில் பார்க்கும்போது பாஸ் என்று தெரியும், ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு தோல்வி அடைந்ததாக தெரிகிறது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான சான்றிதழ்களும் பல்கலைக்கழகத்தில் குறைந்த காலத்திற்குள் சான்றிதழ் பெறுவதற்கு புதுவை அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே கத்தியுடன் சுற்றித் திரிந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீஸ் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு நேற்று மதியம் ரோந்து பணியில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலை தடியார் பள்ளி அருகே சந்தேகத்துக்கிடமாக நின்ற வாலிபரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்தார். சந்தேகமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு அந்த வாலிபரின் உடைமையை சோதனை செய்தபொழுது அவர் சட்டை உள்ளே கத்தியை மறைத்து வைத்திருந்தார். அவரை லாஸ்பேட்டை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியைச் சேர்ந்தவர் தணிகாட்சி மகன் சபரி வயது 23 என்பதும் பிளம்பரான இவர் வழிப்பறையில் ஈடுபட கத்தியை மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. ஏற்கனவே சபரி மீது அடிதடி வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே சப் இன்ஸ்பெக்டருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி உட்பட 2 வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷாஜகான் 25. இவர் மீது கொலை, கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் நேற்று மதியம் ஷாஜகான் தனது நண்பர் ஷெரீப் என்பவருடன் கோட்டக்குப்பம் கறிக்கடை சந்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ரகளையில் ஈடுபடுவதாக கோட்டக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. அதன் பேரில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஷாஜகானை விசாரித்தனர். அப்பொழுது கஞ்சா போதையில் இருந்த ஷாஜகான் சப் இன்ஸ்பெக்டரை வார்த்தையால் பேசி கொலை மிரட்டல் விடுத்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவர்கள் 2 பேரையும் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை பெற்ற 2 வரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு ரோந்து சென்றனர். அப்போது நெட்டப்பாக்கம் சிங்கட்டை சந்திப்பில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 2 வரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் லாசுப்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த இளங்கோ 51, நெட்டப்பாக்கம் நேரு நகரை சேர்ந்த ஜானகிராமன் 46 என்பதும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிந்து 2 வரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்திய மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் ரூபாய் 24 லட்சம் இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி விக்னேஸ்வரன் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 24 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் பெறப்பட்ட லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகு போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தை சேர்ந்த மனோஜ் 3,88,163, நெடுங்காட்டை சேர்ந்த ஒருவர் 1,359,000, தட்டாஞ்சாவடியை சேர்ந்த சங்கீதா 71,951, சின்ன வாய்க்கால் தெருவை சேர்ந்த விமலா 35,000, ஆரியாங்குப்பத்தை சேர்ந்த சிவசங்கர் 35,700, புதுச்சேரியை சேர்ந்த நிவேதிதா 22,200, பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த சீனிவாசன் 15,000, வைத்திகுப்பத்தை சேர்ந்த வெங்கட சுப்புலட்சுமி 19,134, நெல்லித்தோப்பை சேர்ந்த தமிழரசன் 40,000, புதுச்சேரியை சேர்ந்த ஸ்ரீதரன் 3,000 என 11 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 31,30,507 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். IPL கிரிக்கெட் வெற்றி குறித்து தனியார் செயலிகள் மூலம் இணைக்கு வழி மோசடிக்காரர்கள் போலி செயலிகள் பயன்படுத்த வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் SP பாஸ்கரன் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் IPL கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றி வாய்ப்புகளையும் வீரர்களின் தரங்களையும் பொறுத்து பெட்டிங் எனப்படும் தனியார் செயலிகள் போன்று மோசடிக்காரர்கள் போலி செயலிகளில் பொதுமக்கள் பணத்தை பெட்டிங் கட்டி ஏமாற வேண்டாம்.
ஓட்டல்கள், பார், ரெஸ்டோ பார் மற்றும் தனியார் இடங்களில் IPL கிரிக்கெட் போட்டி பெட்டிங் நடக்கிறதா என சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். அப்படி யாராவது சிக்கினால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிமங்கள் ரத்து செய்யப்படும். IPL சம்பந்தமாக இணைய வழியில் குற்றம் ஏதேனும் நடக்கிறதா என்பது குறித்து தனிப்படை வைத்து கண்காணிக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளியனூர் பகுதியில் போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் முன்னிலையில் போக்குவரத்து அமலாக்க படையினர் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த வெள்ளியனூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஆரியபாளையம் அருகே புதுச்சேரி போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் தலைமையில் போக்குவரத்து அமலாக்க படையினர் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விபத்துகளை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறையும் இணைந்து செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் குறிப்பாக கனரக வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனத்திற்கு தகுந்த ஆவணங்கள் உள்ளதா எனவும், வாகனங்களில் அதிக அளவில் சத்தம் கேட்கின்ற ஒலிப்பான் பொருத்தப்பட்டுள்ளதா என போக்குவரத்து துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சடலம் போல வேடமணிந்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்பட இதனையடுத்து அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சடலம் போல வேடமணிந்து முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய கூடத்தில் புதுவை மாநில துணை பொதுச் செயலாளர் பாவனர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம், CPM பெருமாள், மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன், கபிலன், அப்ரார், உசேன், முகமது ஹசன், முபாரக், ஜலாலுதீன், அன்பரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பேரவையின் சார்பில் பக்ருதீன், ஷேக் ஹாதி பாஜி, ஈழவேந்தன், மலரவன், ஆற்றலரசு, தீந்தமிழன், பைந்தமிழ் வளவன், ஹசன் பேக் உட்பட பலர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மையான கொலை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கனுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மையான கொலை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மையான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மையான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கோவில் நிர்வாகத்தினர், துணைத் தலைவர் தேசிங்கு, ஆலய நிர்வாகிகள் மோகன்தாஸ், ஆனந்த முரளி, நரேந்திரன், சுப்ராயலு, ராஜி, பாண்டியன் உட்பட ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வரும் 2026 ஆண்டில்தான் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரன் ஈஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா மிக விமர்சையாக நடைபெறும். அதன்படி வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுவதாக தகவல் பரவி வருகிறது. இது தொடர்பாக கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என்ற தகவல் பரவி வருகிறது. திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வரர் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுகிறது. இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி 2026ஆம் ஆண்டிலேயே சனிப்பெயர்ச்சி நடைபெறும். எனவே வரும் 29ஆம் தேதி வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும். சனிப்பெயர்ச்சி நடைபெறும் தேதி நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.